ஹலோ லேஸ் இன்வெஸ்டர்ஸ். கனரா ரோபேகோ அசெட் மேனேஜ்மெண்ட் என்ற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. பேசிக்கலி இது கனரா அண்ட் ஓரிக்ஸ் என்ற ஒரு யூரோப் கம்பெனி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இது. இவங்க பேசிக்கலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்ல நல்ல டைவர்சிஃபைடான போர்ட்போலியோ வச்சிருக்காங்க. அண்ட் என்ன சொல்ல போனா மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல 1993ல இருந்து ஒரு ட்ரஸ்டட் பிளேயரா அவங்க இருந்துட்டு வராங்க. இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னா அக்டோபர் 9ல இருந்து 13 வரையும் ஓப்பன்ல இருக்கும். இதோட பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 253ல இருந்து 266 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 56 குவான்டிட்டி தேவைப்படும். இந்த ஐபிஓ மூலமா அவங்க ஆல்மோஸ்ட் 1326 கோடி ரூபாய் ஜென்ரேட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த என்டையர் மணியுமே பாத்தீங்கன்னா ஆஃபர் சேல் என்ற முறையில ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. இது ஒரு மேஜர் நெகட்டிவ். இவங்களோட பினான்சியல்ஸ் நம்ம எடுத்து பாக்குறப்ப இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ல 40% ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55% லாஸ்ட் 3 இயர்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஏயுஎம் பாத்தீங்கன்னா 27.5% லாஸ்ட் 3 இயர்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வேல்யூவேஷனை பியர் குரூப்போட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஓரளவுக்கு டீசென்ட், அதாவது சேமா தான் இருக்கு. அதே மாதிரி உங்க டெப்ட் லெவல் எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 0 இருக்கு. ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸும் பினான்சியல்ஸும் பாக்குறப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கம்பெனியா தெரியுது. பட் என்னதான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இது கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல்ன்ற மெத்தட்ல ரோல் அவுட் பண்றதுனால ஒரு லாங் டர்முக்கு இது ஓகேவா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அதனால என்னோட வியூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு. அப்படியே உங்களோட லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒரு மாடரேட்டா இருக்கு. இன்னைய தேதிக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 0.5% கீழே தான் இருக்கு. இன்னும் 100% கூட ஆகல. அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎம்பி எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 7% தான் இருக்கு. ஸோ ஒரு லிஸ்டிங் கெயின் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் போனாதான் தெரியும். சப்போஸ் நீங்க இந்த ஐபிஓல என்டர் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பினான்சியல் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் ஆகுங்க. இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.